வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பியிலேருந்து நடத்தப்படக்கூடிய பிசிஎஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்குரிய உளவியல் சம்மந்தமான மேக்ஸ் கொஸ்டினோட ஆன்லைன் கிளாஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஆல்ரெடி 2 கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், 3rd கிளாஸு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இதுக்குரிய டெஸ்ட் பேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஒரு 4 கிளாஸ் தொடர்ந்து அட்டன் பண்ணிங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட் பேஜ் வந்து இங்கே அட்டன் பண்ணலாம். மொத்தம் 25 டெஸ்ட்டு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டெஸ்ட் பேஜ்க்குரிய டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம் தவிர்த்து எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் சரி, பேங்க் எக்ஸாம்னாலும் சரி, இந்த டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, வாங்க சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 6, 12, 20, 30, 42 இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய டிஃப்ரென்ஸ், இது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 6ஓட 6 ஆட் பண்ணிங்கன்னா 12, 12ஓட 8 ஆட் பண்ணிங்கன்னா 20, 20ஓட 10 ஆட் பண்ணிங்கன்னா 30, 30ஓட 12 ஆட் பண்ணிங்கன்னா 42. அப்போ 42ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு 6 ஆட் பண்ணணும், அடுத்து 8, அடுத்து 10, அடுத்து 12. அப்போ என்ன ஆட் பண்ணணும்? 14. ஸோ 42ஓட 14 ஆட் பண்ணிங்கன்னா 56. 42 14 கூட்டினீங்கன்னா 56. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 56. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7, 26, 63, 124, 215 இதுக்கடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. சேம் டைம் இது ஒன்று ஸ்கொயர்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்கியூப்ஸாக இருக்கலாம். நீங்கள் இதை பார்த்தோன்னே வந்து முடிவு பண்ணலாம். ஆனால் ஸ்கொயர்ஸ் கியூப்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா 7ல் பார்த்தீங்கன்னா 8, அதாவது 8லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 7 வரும். ஸோ அதே மாதிரி 26னா 25. ஓகேங்களா, பக்கத்தில் இருக்குது ஸ்கியூப் நம்பர். அதே மாதிரி 63, 64, அதே மாதிரி 124, 125, 215 இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ நம்மளுக்கு ஸ்கியூப் நம்பர் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஓகேங்களா, அப்போ பாருங்கள். 2 ஸ்கியூப்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 2 4 4 2 8, 8லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 7. ஸோ ஃபஸ்ட் நம்பர் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு 2 ஸ்கியூப், அடுத்து 3 ஸ்கியூப். 3 ஸ்கியூப்னா 27, 27லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 26. 4 ஸ்கியூப்போட வேல்யூ 64, 64லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 63. 5 ஸ்கியூப்போட வேல்யூ 125, அதுலேருந்து 1 கழிச்சிங்கன்னா 124. 6 ஸ்கியூப்போட வேல்யூ 216, 216லேருந்து 1 கழிச்சோன்னா 215. 7 ஸ்கியூப்போட வேல்யூ 343, அதுலேருந்து 1 கழிச்சிங்கன்னா 342. அப்போ இதுக்கு அடுத்து வர நம்பர் வந்து 342. ஸோ 2லேருந்து பண்ணியிருக்காங்க. ஸ்கியூப் நம்பரோட -1 பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே 7 ஸ்கியூப்போட -1 பண்ணிங்கன்னா 342 அப்படின்றது சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்கள். 1, 2, 6, 24, 120 இதுக்கப்புறம் என்ன நம்பர் வரும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 × 1 1, 1 × 2 அதாவது இந்த நம்பரே பெருக்கினீங்கன்னா 2 கிடைக்கிது. அடுத்து 2ஐயும் 3ஆல் பெருக்கு, இதுக்கு அடுத்த நம்பரால் பெருக்கினீங்கன்னா 2 × 3 6, 6ஐ 4ஆல் பெருக்கணும். 6 × 4 24, 24 5ஆல் பெருக்குனிங்கன்னா 100. அதாவது இந்த ஆன்சரை அதுக்கு அடுத்த நம்பரால் பெருக்கி இப்போ 1னா அது 2ஆல் பெருக்கியிருக்காங்க. அடுத்து 2ஐ வந்து 3ஆல் பெருக்கிங்க. ஃபஸ்ட்டு 2ஆல் பெருக்கிறாங்க, அடுத்து 3ஆல் பெருக்கிறாங்க, அடுத்து 4ஆல் பெருக்கிறாங்க, அடுத்து 5ஆல் வர ஆன்சரை அதுக்கு அடுத்த நம்பரால் பெருக்குனிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிது. ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 3 4 5. அப்போ 120 எதால் பெருக்கணும்? 6ஆல் பெருக்கணும். அப்போ 120 6ஆல் பெருக்குனிங்கன்னா 720. அப்போ இதுக்குரிய ஆன்சர் 720. நெக்ஸ்ட் கொஸ்டின். 50, 45, 40, 35, 30 இதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 50லேருந்து 5 கழிச்சிங்கன்னா 45, 45லேருந்து 5 கழிச்சிங்கன்னா, அதாவது ஒரு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் 5 5 டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 50லேருந்து 5 கழிச்சிருக்காங்க, அடுத்து 45லேருந்து 5 கழிச்சிருக்காங்க, 40லேருந்து 5, 35லேருந்து 5, 30லேருந்து அப்போ 5 கழிச்சிங்கன்னா 25 அப்படின்றது தான் இதுக்குரிய சரியான விடை. நெக்ஸ்ட்டு 4, 10, அப்புறம் டேஸ் 82, 244, 730. ஸோ இது எந்த மாடலில் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2ஐயும் 3ஐயும் பெருக்கியிருக்காங்க. 2 6, 6லேருந்து 2 கழிச்சிங்கன்னா 4 கிடைக்கும். அடுத்து இந்த வரக்கூடிய ஆன்சரை 3ஆல் பெருக்கணும். 4 3 12, 12லேருந்து 2 கழிச்சிங்கன்னா 10, 10ஐயும் 3ஆல் பெருக்கணும்.
அந்த 30 கிடைக்கும். 30 2ஆல் கழிச்சிங்கன்னா 28. அடுத்து 28ஐயும் நம்ம 3ஆல் பெருக்கணும். அப்போ அதை 3ஆல் பெருக்குனிங்கன்னா 84. அதுலேருந்து 2 கழிச்சிங்கன்னா 82 வந்துருச்சு. அடுத்து 82ஐயும் 3ஆல் பெருக்கணும். அதுலேருந்து 2 கழிச்சிங்கன்னா 244 வந்துருச்சு. அடுத்து 244 3ஆல் பெருக்குனிங்கன்னா 732. அதை 2 கழிச்சிங்கன்னா 730. அப்போ இந்த லாஸ்ட் இருக்க நம்பரை 3ஆல் பெருக்கி அதுலேருந்து 2 மைனஸ் பண்ணோன்னா அந்த ஆன்சர் அடுத்தடுத்த ஆன்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த 10லேருந்து 3 மல்டிப்ளை பண்ணால் 30, அதுலேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 28. அப்போ இந்த டேஷில் வரக்கூடிய ஆன்சர் பார்த்திங்கன்னா 28. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், 240 அடுத்த ஒரு டேஷ் 120 40 10 2. நீங்கள் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் ஒரு நம்பருமே டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. கரெக்டாக? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 240லேருந்து ஒன்று டிவிஷன், அதாவது எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு போனால் ஒன்று மல்டிப்ளிகேஷன் இல்லை அடிஷனாக இருக்கும், இல்லை டிக்ரீஸ் ஆகிக்கிட்டு போகுதுன்னா சப்ட்ராக்ஷன் இல்லை டிவிஷனாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான, ஓகேங்களா, ஒரு நம்பருக்கும் அதிகமான டிக்ரீஸஸ் இருக்குது அப்படின்னா, ரொம்ப லோவாக இருக்குது ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பர் அப்படின்னா கண்டிப்பாக டிவிஷன் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் 1ஆல் டிவைட் பண்ணுறேன். 240 1ஆல் டிவைட் பண்ணால் சேம் 240 வரும். திரும்ப அந்த ஆன்சரை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 120 வரும். 120 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 40, 40 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 10, 10 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆன்சருக்கு முதல் இருக்க நம்பரை 1ஆல் ஃபஸ்ட் டிவைட் பண்ணணும், அடுத்து 2ஆல் அப்படி லைனாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 240 1ஆல் டிவைட் பண்ணுறது தான் இங்கே ஆன்சராக வரும். அப்போ இங்கே என்ன தான் வரும், 240 தான் ஆன்சராக வரும். ஸோ 240 1ஆல் டிவைட் பண்ணால் 240. அப்போ ஆன்சர் வந்து 240. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 10 40 120 240. இதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஒன்று அடிஷன் இல்லை மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி நிறையா நம்பர், ரெண்டுக்கும் நிறையா நம்பர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதிகமான இன்க்ரீசஸ் காட்டுது அப்படின்னா கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 2 இருக்குது, அடுத்து 10 இருக்குது, அப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்து 10 அது 40 இருக்குது, அப்போ 4ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. 40 120 இருக்குது, அப்போ 3ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ 120 240 இருக்குது, அப்போ 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ 240 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ 240 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும், ஃபஸ்ட்டு 5ஆல் மல்டிப்ளை, அடுத்து 4, அடுத்து 3 2, அப்போ லாஸ்ட்டு 1ஆல். இப்போ 240 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் சேம் 240 என்பது இதற்குரிய விடை. ஓகேங்களா? 2 10 பைத்னாங்க 40, 40 3 120, 120 2 240, 240 1 240. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 240. ஓகேங்களா? ஸோ இதுக்குரிய ஆன்சர் எப்படி சேம் நம்பர் ஆன்சர் வரணும்னா வரலாம். ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி சம்மில் கூட பார்த்தோம். இதுக்குரிய ஆன்சருமே 240 தான் நம்மளுக்கு வந்துச்சு. சேம் அதே மாதிரி தான் இந்த சம்மும். ஸோ இதுக்குரிய ஆன்சருமே 240 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 8 13 18 23. ஓகேங்களா? ஸோ இன்க்ரீஸ் ஆகுது, பட் ஏதோ டிஃப்ரெண்ட் லெவல் மாதிரி தெரியுது, ஆனால் குட்டி குட்டியாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் அடிஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இதை எதை மல்டிப்ளை 13 எதாவது மல்டிப்ளைனாலும் 18 வராது, 8 மல்டிப்ளை பண்ணால் 13 வராது. ஸோ இது வந்து கண்டிப்பாக அடிஷனாக தான் இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன எந்த நம்பரில் ஆட் பண்ணியிருக்காங்கன்றதை கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 வந்து எதால் ஆட் பண்ணால் 8 வரும், 5, 3 5 கூட்டினீங்கன்னா 8, அடுத்து 8 திரும்ப 5ஆல் ஆட் பண்ணிங்கன்னா 13, 13 5ஆல் ஆட் பண்ணிங்கன்னா 18, 18 5ஆல் ஆட் பண்ணால் 23. அப்போ சிம்பிள் தான். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சோம். அப்போ எல்லாமே வந்து 5 5ஆல் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 23 5ஆல் ஆட் பண்ணிங்கன்னா 28 அப்படின்றது இதற்குரிய சரியான. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 8 13 18 23. அதுக்குரிய ஆன்சர் 28. எல்லாமே வந்து 5ஆல் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 5 16 49 104. இதுக்கப்புறம் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 அப்படின்றத 11ஆல் ஆட் பண்ணால் 16, 16ன்றதை 33ஆல் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 49ன்றதை 55ஆல் ஆட் பண்ணி 104ன்றது கிடச்சிருக்கு. அப்போ 104 எதால் ஆட் பண்ணணும்? ஸோ ஆட் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 11 33 55 77 எல்லாமே ஆட் நம்பர்ஸு. ஸோ இதுக்கப்புறம் என்ன வரும்னா 55 வரைக்கும் தான் நம்மளுக்கு ஆன்சர் இருக்குது, 104. அப்போ 155க்கு அடுத்து வர ஆட் நம்பர் வந்து 77.
ஸோ 11 33 55 அடுத்து 77. ஸோ 104 77 ஆட் பண்ணிங்கன்னா 181. ஸோ இதுக்குரிய ஆன்சர் 181. ஸோ நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் இந்த 4 தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் அது எந்த மாதிரி டைப்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, எந்த டிஃப்ரென்ஸ் வேலை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே ஓகேங்களா. ரீசனிங் சம்ஸு சரி, இந்த மாதிரி உளவியல் சம்மந்தமான சம்ஸுமே இந்த மாதிரி ரிலேட்டட் தான் கேட்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட் செம்மு 1 6 15 அடுத்து 45 66 91. இந்த இடத்துல என்ன வரும்ன்றது கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 5ஆல் ஆட் பண்ணிங்கன்னா 6, 6 வந்து 9ஆல் ஆட் பண்ணிங்கன்னா 15, 15 அப்போ எதால் ஆட் பண்ண நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 5 வந்திருக்கு, அடுத்து 9 வந்திருக்கு. 5க்கு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, 7 அப்படின்றத விட்டுட்டாங்க ஆட் நம்பரை. அடுத்து 9. ஸோ 9க்கு அடுத்து நான் 11ன்ற ஆட் நம்பரை விட்டுட்டு 13 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து 13ன்ற நம்பரை விட்டுட்டு 15ன்றதை விட்டுட்டு 17 ஆட் பண்ணுறேன். அடுத்து 17க்கு அப்புறம் வந்து 19 விட்டுட்டு 21 ஆட் பண்ணுறேன். 21க்கு அப்புறம் 23ன்றதை விட்டுட்டு 25 ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் நம்பர்லேயே ஒன்று விட்டு விட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 15 13 ஆட் பண்ணிங்கன்னா 28. ஸோ இதுக்குரிய ஆன்சர் 28. அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணி பார்த்தப்போ கரெக்டாக நம்மளுக்கு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அப்போ இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட் நம்பர்ஸ்லேயே வந்து ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பர், ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பரை ஆட் பண்ணி நம்மளுக்கு இதுக்குரிய ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 10 சம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்குரிய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நம்ம வந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ்க்கு கீழே தெரிய நம்பரை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.